இன்னைக்கு இன்னைக்கு பங்குனி முடியுது. அதனால இடமாகவும் நாளைக்கு சித்தா பிறக்குது. அதனால வளமாவும் சுத்தம் வந்திருக்கேன். எப்படி 2 கிரிவலம் ஒரே நாள்ல 2 ஒரே நாள்ல 2 கிரிவலம் ஒரே நைட்ல 2 கிரிவலம். எப்படிமா இப்ப முடியும், மனசு வச்சா மார்க்கம் உண்டு. அம்மா இடமா சுத்தணும்னு சொன்னீங்க. இடமா சுத்தத்துக்கு என்னம்மா விளக்கம்? இடமாக சுற்றுவது அப்படின்றது உண்ணாமலை அம்மன் கிரிவலம் சொல்லணும். அத அப்படியா? நான் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா? அப்படியே வளமா குழந்தைங்களுக்காக வளமா சுத்த போறேன். இருக்க போறேன்னு சொல்றீங்க, மௌன விரதம். அப்படி இருக்கிறதுனால நீங்க ஏற்கனவே உங்க மருமகள் கிட்ட எனர்ஜி இருக்காது. கம்மியா பேசுறவங்கள்ட்ட எனர்ஜி இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஒண்ணு, மன அமைதி ஆகும்போது எந்த ஒரு, அதாவது சிவாய நம்மம்மா. நம்ம சிவாயம்மா. அம்மா எப்பமா வந்தீங்க திருவண்ணாமலைக்கு? இப்பதான் வந்தேன், கொஞ்ச நேரம் ஆகுது. அம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்கம்மா? கிரிவலம் சுத்தலாம். கிரிவலமா? மறுபடியுமா? மறுபடியும் 108 நாள் கிடையாது. இன்னைக்கு பங்குனி முடியுது. அதனால இடமாகவும் நாளைக்கு சித்தா பிறக்குது. அதனால வளமாவும் சுத்தம் வந்திருக்கேன். எப்படி 2 கிரிவலம் ஒரே நாள்ல 2 ஒரே நாள்ல 2 கிரிவலம் ஒரே நைட்ல 2 கிரிவலம். எப்படிமா இப்ப வளமா சுத்துறது இடமா சுத்துறதுன்னா அதுக்கு என்ன காரணமா? வளமா சுத்துறது நம்மள உணர்றது, நம்மளோட பாவங்கள் பாவ கணக்கு எல்லாத்தையுமே தீர்க்கிற சக்தி இருக்கு. அதாவது நம்மளோட ஆத்ம பலத்தை அதிக்கிற சக்தி இடமா சுத்தும் போது நமக்கு கிடைக்கும். பலமா சுத்துறது நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம வம்ச விருத்தி ஆகணும், நம்மளோட வாழ்க்கை முறை மாறணும், செல்வாக்கோட வாழணும் அப்படின்றதுக்கு இடமா சுத்தலாம். பரவாயில்ல. 2 ஒரே நாள்ல 2 தடவை சுத்த முடியுமா? தாராளமா முடியும், மனசு வச்சா மார்க்கம் உண்டு. தீபம் எடுத்துக்கிட்டே வாமா. ஆமா, தீபம் எடுத்துக்கிட்டே சுத்தி 2 வாட்டியும் அப்படியே சுத்தி. ஆமா ஆமா, அப்படியேதான். ஏமா நீங்க அப்படி அடிக்கடி இப்படி திருவண்ணாமலைக்கு வந்து சுத்துறீங்களா? உங்க வீட்டுல எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களா? சப்போர்ட்டா தான் இருப்பாங்க அவங்க. அதாவது யாரோட பர்மிஷன், ஒருத்தர் பர்மிஷன் இல்லைன்னா கூட நான் இங்க வரமாட்டேன். இடமா சுத்துறதுக்கு என்னம்மா விளக்கம்? இடமாக சுற்றுவது அப்படின்றது உண்ணாமலை அம்மன் கிரிவலம் சொல்லணும். அத அப்படியா? நான் நார்மலாவே அது உண்ணாமலை அம்மன் கிரிவலம். அப்ப ஆரம்பத்துல உண்ணாமலை அம்மன் இடமா தான் சுத்தி வருவாங்க. அவங்களுக்கு இடப்பாகம் கொடுத்ததுனால அவங்க இடமா சுத்தி ஐயன் வளமா வருவாரு, அம்மா இடமா வருவாங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏன்னா அதனால அம்மன் கிரிவலம் முதல்ல, ஐயன் கிரிவலம், அம்மன் கிரிவலம் ஆரம்பிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா? அப்படியே வளமா குழந்தைங்களுக்காக வளமா சுத்த போறேன். தேனி மாவட்டம் அழகாபுரி கிராமத்துல இருக்கேன். அதுதான் நான் பிறந்த வீடு, புகுந்த வீடு ரெண்டுமே எனக்கு அங்கதான். எங்க குலதெய்வம் வெட்டாக்கம்மன் அங்கதான் இருக்காங்க. அம்மனுக்கு சேவை பண்ணிக்கிட்டு அப்படியே நாங்க கிராமத்துல கொஞ்சம் விவசாயம் பார்த்துக்கிட்டு அங்கதான் இருக்கோம். இப்ப எங்க குலதெய்வத்துக்கு இந்த சித்திரை 1ஆம் தேதியில இருந்து மௌன விரதம் இருந்து 108 நாள் அம்மனை கிரிவலம் சுத்த போறேன். ஆமா, அதுக்காக வேண்டிதான் இப்ப ஐயா கிட்ட மாலை போட்டு மௌனமா இங்க இருந்து கிளம்பி அங்க எங்க ஊர்ல போய் கண்டினியூவா கிரிவலம், அதாவது அம்மனை 108 சுத்தி ஒரு நாளைக்கு 108 சுத்தி 108 விளக்கு வச்சு பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. சித்ரா பௌர்ணமியில இருந்து அந்த விளக்கு பூஜை ஆரம்பிக்குது. 108 விளக்கு வச்சு அம்மனுக்கு அந்த பூஜையை ஆரம்பிக்கிறேன். சரிம்மா, இப்ப நீங்க 108 நாள் பேச மாட்டேன், விரதம் எடுக்க போறேன்னு சொல்றீங்க, மௌன விரதம். அப்படி இருக்கிறதுனால நீங்க ஏற்கனவே உங்க மருமகள் கிட்ட குழந்தை மாதிரி விளையாடுவீங்க, உங்க பொண்ணு கிட்ட எல்லாம் அவ்வளவு அன்பா விளையாடுவீங்க. இப்ப நீங்க 108 நாள் மௌன விரதம் உங்க பொண்ணு உங்க மருமகளும் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? அம்மா, யாரோட சாதாரண நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். எங்க வீட்டுல என் கணவர், மருமக, மருமையன், மக, இந்த 5 பேரோட சம்மதம் இல்லாம நான் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சது கிடையாது. மௌன விரதம் இருக்கேன் அப்படின்னு சொன்னா முதல்ல கேட்கறது மருமக கிட்டதான், அப்புறம் மருமையன் கிட்டதான். 2 பேரும் ஓகே ஆண்டி, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அடுத்து பசங்க கிட்ட கேட்பேன். ஏமா அதனாலதான் மகன் வீட்டுல 4 நாள், மக வீட்டுல ஒரு 4 நாள் இருந்து அவங்கள ஆசை தீர விளையாடிட்டு அதுக்கப்புறம் இங்க திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன். இல்ல, இப்போ பையன் வீட்லயும் பொண்ணு வீட்லயும் இருந்துட்டு தான் வந்திருக்கேன். கேக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மௌன விரதம் இருக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது.
அதுக்கும் ஒரு பொறுமை தேவைப்படுது. இந்த 108 நாள் நீங்க மௌன விரதம் மறுபடியும் எடுக்க போறேன்னு சொல்றீங்க. அந்த மௌனம் இருக்கிறதுனால நீங்க என்னமா உணர்றீங்க? உணர்றதுன்னு சொல்றதை விட நன்மைகளும் உண்டு அதுல. நிறைய நன்மைகள் உண்டு. ஒண்ணு, நிறைய பேசக்கூடாது. நிறைய பேசும்போது நம்மளோட எனர்ஜி சுத்தமா போயிடும். நல்லா பாத்தீங்கன்னா இது சயின்டிபிக்கான விஷயமும் இருக்கு. ஒருத்தர ரொம்ப பேசுவாங்க, ஒருத்தவங்க கரெக்டா கம்மியா பேசுவாங்க. இப்ப ரொம்ப பேசுறவங்க கிட்ட எனர்ஜி இருக்காது, கம்மியா பேசுறவங்க கிட்ட எனர்ஜி இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஒண்ணு, மன அமைதி ஆகும்போது எந்த ஒரு, அதாவது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை, இப்ப நான் மௌனமா இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு விஷயம் செய்யணும், ஆனா நான் யாருகிட்டையும் பேச முடியாது, மனசாலையும் பேச முடியாது, வாய் விட்டும் பேச முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்களா இந்த விஷயத்த நான் செய்யட்டாமாமா அப்படின்னு நீங்களா என்கிட்ட கேட்பீங்க. அதுதான் ஆத்ம பலம். ஆத்ம பலத்தை அதிகப்படுத்துற சக்தி மௌனத்துக்கு தவிர வேற எதுக்குமே இல்ல. ஆத்ம பலத்தை அதிகப்படுத்துற சக்தி என்ன. அதனால நம்ம மேக்சிமம் வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல மாசத்துக்கு ஒரு நாள் மௌனம் இருக்கிறதும், மாசத்துக்கு ஒரு நாள் முழு பட்னி கிடக்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்கம்மா உடம்புக்கு. உண்மைதான் உண்மைதான். குலதெய்வத்துக்கு நீங்க பூஜை பண்ணிட்டு தான் எதுவானா செய்வேன்னு சொன்னீங்க. உங்க குலதெய்வம் என்னமா? என் குலதெய்வம் தேனி மாவட்டம் அழகாபுரி கிராமம் அருள்மிகு பெத்தாக்கம்மன். இதுதான் எங்க குலதெய்வம். அவங்க அம்மனுக்கு சிலை கிடையாது, பெட்டி வச்சுதான் கும்பிடுறோம். பெட்டி வச்சு கும்பிடுறீங்களா? ஆமா. அது எப்படிமா? ஓலைப்பெட்டிக்குள்ள அந்த அம்மா 400 வருஷத்துக்கு முன்னாடி பூக்குழி இறங்கின இடத்துலயும் பூஜை பண்ணிக்கிட்டு, பூக்குழி பண்ண இடத்துலயும் பூஜை பண்ணிட்டு, அவங்க பூக்குழி இறங்கும் போது அவங்க சேலை கருகவே இல்லை. அதுல பட்டம், எலும்பச்சம்பழம், மல்லிகைப்பூ, காதாள கருகமணி எதுவுமே கருவே இல்ல. அத அப்படியே எடுத்து வச்சு ஏன்னா நாங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அந்த அம்மாவோட சக்தி அது. அந்த அம்மானா நாங்க அக்னி அம்மான்னு சொல்லுவோம். எனக்கு அக்னி மலையானும் அக்னி அம்மாவும் ரெண்டுமே என்னோட 2 கண்ணுங்கள் மாதிரி. எனக்கு நான் ரொம்ப விரும்பி, எங்க இமயமலைக்கு போறவங்க காசுக்கு வாங்க, அங்க இங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் போற 2 இடம், ஒண்ணு என் குலதெய்வம் அக்னி அம்மா கிட்ட, அக்னி அம்மான பெத்தாக்கம்மன் கிட்ட, இன்னொன்னு அக்னி மலையான அண்ணாமலையார் கிட்ட. என்ன ரொம்ப விரும்பி கும்பிடுறது இது 2 மட்டும்தான். ரொம்ப நல்லதுமா, ரொம்ப நல்லது. மெய்ஞான சித்திரக்குடி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.